அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்க்கையில் நம்ம யாரையெல்லாம் நல்லவங்க நம்புகிறோமோ அது ரொம்ப தவறு. ஏன் சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்மளை நாம் நம்பணும். சரிங்களா? நம்மளை நாம் நல்லவங்கன்னு நம்பினா மட்டும்தான் அடுத்தவங்க நம்மளை நல்லவங்கன்னு நம்புவாங்க. புரியுதுங்களா? நான் வெளிப்படையே சொல்கிறேன். ஃபஸ்ட்டு உங்களை நாம் நல்லவங்க, நாம் நல்லது செய்கிறோம், நாம் நல்லது தான் பண்ணிகிட்ருக்கோம், நான் நன்மையை தேடுறோம், தீன்மையை தேடுறதில்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நல்லவங்கள ஃபஸ்ட்டு உங்கள் மனசை நீங்கள் நம்பணும். அப்போ தான் அடுத்தவங்க உங்களை நல்லவங்கன்னு நம்புவாங்க. புரியுதுங்களா? அப்போ உங்கள் மனசில் சில ஆளுக்கு மனசில் ஒரு உறுத்தல் இருக்கிறதுனால தான் நீங்கள் மற்றவங்கள அந்த கண்ணோட்டத்தில் பார்க்குறீங்க. அது தப்பு மக்களே. சரிங்களா? இது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அக்கா நேற்று கேட்டாங்க, துணி கடைக்கு நான் துணி கொண்டு போயிட்டு பணத்துக்கு நேற்று நான் பணம் வாங்கிட்டு வரலான்னு போயிருந்தேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, நான் யாருக்கு என்ன செஞ்சாலும் யார்கிட்ட எப்படி பழகினாலும் என்கிட்ட ஒரு மனசில் வச்சுட்டு ஒரு வைராக்கியத்தோடு மனசில் வச்சுட்டு ஒரு மாதிரியாகவே என்கிட்ட சிரித்து பேசுகிறாங்க, உதட்டில் சிரிப்பு வச்சுட்டு உள்ளத்தில் வினையோடு இருக்காங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த அக்கா. அப்போ நான் சொன்னேன், நீ ஒருத்தர் சொல்கிறாங்கனால கவலைப்படாத பாப்பா. சின்ன பொண்ணு அழுதுச்சு. அவங்க அம்மா சொல்ல சொல்ல அந்த புள்ள அழுதுச்சு. எங்கள் அம்மா ரொம்ப யதார்த்தமாக இருக்காங்க, எல்லாரும் ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. அம்மா சிரித்து பேசுகிறது அவங்களுக்கு தவறாக தெரியுது. ஒரு ஜென்மா சிரித்து பேசினா மட்டும்தான் மனசில் உள்ளது எல்லாம் கவலைகள் குறையும். சிரித்து பேசுகிறது ரொம்ப தப்பாங்க. நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோக்கெல்லாம் சிரித்து பேசணும் அந்தளவுக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குது, நிம்மதி கிடைக்கும். புரியுதுங்களா? எனக்கு சிரிக்கவே தெரியாது, எனக்கு ஆல்ரெடி நான் பேசவே எனக்கு தெரியாது அப்படின்னு நடிக்கிறாங்க பாருங்கள். அவங்க உலகத்தையே எடுத்து அப்படியே முழுங்கி தண்ணி குடிச்சிட்டு ஏப்பட்டுருவாங்க. எதாத்திரமே சிரித்து ஜாலியாக எல்லாத்தோட சிரித்து முகத்தோட பேசுங்க. நம்ம மனசில் நோய் இருக்காது, அழுக்கு இருக்காது, மனசில் ரொம்ப எதாத்திரம் மனசு நம்ம மனசு நம்மளுடைய கல்பு கழுவி வச்சுருக்கோன்னு அர்த்தம். சிரித்து பேச வரலையும் நம்ம உடம்புக்கு நோய் இல்லை, மனசில் கள்ளங்கோடு இல்லை, கெட்ட எண்ணங்கள் இல்லை, கெட்ட புத்தி வராது. எவ்வளோ காலம் சிரித்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளோ காலம் நம்மளுக்கு நல்லது. அடுத்தவங்க ஒருத்தர் பேசுகிறாங்க பார்க்குறாங்க அப்படின்லாம் கவலை பண்ண அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? நம்மளுக்காக தான் வந்துட்டுருக்கோம், அடுத்தவங்களுக்காக வாழ்கிறதில்ல. புரியுதுங்களா? புரியாதவங்க மட்டும்தான் தவறாக பார்ப்பாங்க, தவறாக நினைப்பாங்க, தவறாக பேசுவாங்க. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். காரணம் தெரியுங்களா? தவறுகளே நம்ம செய்யலே அப்படிங்கிறப்போ யாரை கண்டு பயப்பட அவசியமே இல்லை. புரியுதுங்களா? அல்லாவுக்கு மட்டும்தான் பயம். மனுஷனுக்கு மரியாதை மட்டும்தான். அதை காப்பாற்றிக்க முடிஞ்சால் அவன் காப்பாற்றிக்கல போயிட்டே இருட்டு. அதை பற்றி கவலைப்படாதீங்க. சந்தோஷமாக இருங்க, நிம்மதியாக இருங்க, சிரிச்சிட்டே இருங்க. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். போது நல்லா சிரிக்க கற்றுக்குங்க, சந்தோஷமாக இருக்க கற்றுக்குங்க. அடுத்தவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழுங்க. கரெக்டா? நான் சொல்கிறது சரியா? இந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.